என் பேர் உமா மகேஸ்வரி. நான் கோபியிலேருந்து வரேன். இன்றைக்கி February 15 மகாசிவராத்திரி. நாங்கள் ஆசிரமில் வந்திருக்கோம். ஈஷாவுக்கு வந்திருக்கேன். ஒவ்வொரு வருஷமும் நான் இந்த ஈஷாவுக்கு மகாசிவராத்திரி அன்னைக்கு வந்துடுவேன். இது எப்படி சொல்கிறது, இப்போது நம்ம நார்மலாக வந்து வீட்டில் டிவியில் பார்த்து ஒரு ப்ரோக்ராமாக அதை பார்க்குறதுக்கும் நேரில் வந்து இங்கே அந்த வைப்ரேஷனோட அதை அனுபவிக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு வருஷமும் இங்கே வந்து நேரில் நான் மகாசிவராத்திரி அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறத நான் அது எனக்கு ஒரு உள்ள வந்துருச்சு. அதை சொல்ல முடியல எனக்கு வார்த்தையில். மகாசிவராத்திரின்னு பார்த்தா இங்கே நிறையா விஷயங்கள் இருக்குது. முக்கியமாக சத்குரு பார்க்க முடியும். அது போகும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இங்கே இருக்குது. மியூசிக், மகா மந்த்ரா, முக்கியமாக அன்னதானம். இங்கே நிறையா பேர் வீட்டில் சம சாப்பிட்ருப்போம். பட் இங்கே கிடைக்கிற சமசாதம் மாதிரி அந்த டேஸ்ட்டு வேற எங்கேயும் வரும் எனக்கு தோணலை. அதே மாதிரி சக்கரை பொங்கல் இதுக்காகவே வருவாங்க நிறைய பேர். அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, டேஸ்ட்டுங்கிறது வந்து அந்த சமைக்கிற சாப்பாட்டில் இல்லை, அந்த வாலண்டியர்ஸ் அவங்க அந்த பரிமாற விதத்திலேயே வந்து அந்த சாப்பாடு அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கிறத நான் பார்க்குறேன். வேறு என்ன நிறைய இருக்குது. நிறைய டான்ஸ், மியூசிக், எனர்ஜி எல்லாமே இங்கே நம்ம பார்க்க முடியும். ஒரு நாள் ஒரு நைட்டு நிம்மதியாக நம்ம தூங்குறோமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் இன்றைக்கி இந்த நைட்டு எல்லா விஷயத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு, லைஃப்பில் இருக்கிற எல்லா விதமான பிரச்சனையும் ஒதுக்கி வச்சுட்டு இங்கே எனக்காக என்னுடைய உள்நிலை வளர்ச்சிக்காக நான் இங்கே வரதை நான் பார்க்குறேன். ஒன்றும் பெருசாக எனக்கு வந்து இங்கே கற்றுட்டு போகல. ஆனால் இங்கே ஏதோ ஒன்று நடக்குது அப்படிங்கிறத மட்டும் நான் ஒவ்வொரு முறையும் வந்து அனுபவிச்சுட்டு போகிறேன். இது எல்லோரும் வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. தேங்க்யூ.